வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோல நாம இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஃப்ரெஷ் ஜூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். Photoshop யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போறோம். இதுல நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த எல்லா எலிமெண்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூ கிவ் இட் ட்ரை. நீங்க நம்ம சேனல் அப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் A4 டிஃபால்ட்டான A4 சூஸ் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாட்டர் ஸ்பிளாஷ் இதை நான் ட்ராக் பண்ணி போட்டுட்டு கீழே வச்சுக்கிறேன். ஸோ சைஸை கொஞ்சம் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நல்லா கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் இதோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வரணும். ஆக்சுவலாக நம்ம இதோட வியூ ஆங்கிளை இந்த அளவுக்கு மாற்ற போகிறோம். ஸோ Ctrl+T போட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் டிஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த கார்னரில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் சைடாக போகும். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஃபுல் இமேஜுமே இருக்குது. பட் அதோட வியூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இதை நான் லைட்டாக ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம பண்ண போகிறது ஸ்ட்ராபெரி போஸ்டர் தான். ஸோ இதில் யூஸ் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நம்ம வந்து ரெட் கலர் தீமில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ தட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது இந்த லேயருக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் கலரைஸ் அப்படின்றத செக் போட்டுட்டு ஸோ சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அண்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ தட் நமக்கு பார்க்குறதுக்கு ரெட்டிஷாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு EPS டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பிளாஷ் இமேஜ் இது மெஷ்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஷாப்பில் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்டர்ஸ் என்னவா பேஸ்ட் பண்ணணும்னு கேட்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை லைட்டாக ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளாஷோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். நம்ம எல்லா எஃபெக்ட்ஸும் கொடுத்து கடைசி வரைக்கும் இது ஹைட் ஆகலை அப்படின்னா நம்ம ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கீழே இருக்க ஹியூ சேச்சுரேஷன் லேயரை ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஸோ இதுக்கு நம்ம வச்சாச்சு மேலே. அண்ட் இதையும் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து இந்த எஃபெக்ட்ஸை இந்த ஸ்பிளாஷ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கராக இருக்குது. ஸோ அதை நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த லைட்னஸ்ஸு இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இருக்கிறதுக்கு ஓரளவு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நம்ம ஓரளவு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் மார்க்அப் டவுன்லோட் பண்ணதில் இத்தனை பற்றி இருந்துச்சு. ஸோ இதில் நமக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் தான் வேணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரிக்கு கீழே உள்ள ஷேடோஸ் இந்த மாதிரி டெலீட் பண்ணிடலாம். தென் இந்த லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அப்படின்னு ஜூஸ் பாட்டில் ஸ்ட்ராபெரின்னு இருக்கும் ஒரு லேயரு. ஸோ அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். தென் இப்போ இதை ட்ராக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் இதோட சைஸை பார்த்தீங்கன்னா Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாட்டில் முன்னாடி இருக்குது, இந்த ஸ்பிளாஷ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பிளாஷ் உள்ளார இருந்து பாட்டில் வர மாதிரி இருக்கணும் நமக்கு. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளாஷை மட்டும் முன்னாடி இருக்க பார்ட்டை மட்டும் தனியாக டூப்ளிகேட் எடுத்து ஒரு லேயரில் கொண்டு போகிறோம். ஸோ அதை P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடி இருக்க பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி பென் டூல் வச்சு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ செலெக்ஷன் பண்ண பார்ட்டை நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்பிளாஷ் எல்லோ கலரில் இருந்துச்சு. எல்லோ கலர் தான் அகைன் டூப்ளிகேட் ஆகும் மேலே கொண்டு போனால். ஸோ தட் நம்ம இந்த எல்லோ ஸ்பிளாஷையும் மேலே உள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரையும் Ctrl ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்துக்கிறேன். அந்த எஃபெக்ட் லேயரையும் ஸ்ட்ராபெரி லேயரையும் இப்போ கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணால் நமக்கு இதே ரெட் கலரில் தான் வரும். ஸோ தட் இதை மட்டும் ட்ராக் பண்ணி நம்ம டாப்பில் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ பாட்டில் நான் கொண்டு போனேன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க அழகாக உள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் Ctrl+T போட்டு இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சிட்டேன். பிகாஸ் இந்த ஜூஸ் பாட்டில் அப்படின்ற டெக்ஸ்ட் எனக்கு விசிபிளாக வேணும். அதனால கொஞ்சம் இதை மேலே ஏற்றி வச்சிட்டேன். இந்த இடத்த வந்து நம்ம ஹைட் பண்ணணும். ஸோ அது வேறு ஸ்பிளாஷ் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து ப்ரஷ் எடுக்கலாம். ஸோ தட் டாப்பில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு B கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் வாட்டர் ஸ்பிளாஷ். ஸோ நிறையா ஸ்பிளாஷ் ப்ரஷ் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 9th ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர்லேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் ரெட் கலரை எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம அந்த கலர் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் நீங்கள் இந்த கலரை கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பிளாஷ் கொஞ்சம் ரியலாக ஆக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்பிளாஷ் ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்பிளாஷ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இங்கே வேணுமோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை. பட் இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மேலே இந்த பாட்டில் அண்ட் இந்த ஸ்பிளாஷ் கிட்ட மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வைக்கிறேன். அண்ட் இதுக்கு ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு நார்மலான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு 4-1 கலர் பிளாக் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கீழே எதுவுமே தேவையில்லை. மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ தட் நமக்கு மேலே மட்டும் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கீழே இது எல்லாமே ஹைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது எல்லாமே ஹைட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடைசி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் கொடுத்த இந்த வாட்டர் ஸ்பிளாஷ் லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிட்டு கடைசி ப்ரஷ் எடுத்துகிட்டு இதோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க அண்ட் அகைன் இன்னொரு கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிட்டு நார்மலான ப்ளஷ் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துட்டு இப்போ நம்ம நிறைய இடத்துல எரேஸ் பண்ணணும். இதை ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு இங்கெல்லாம் பாருங்க. இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் எரேஸ் பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக இந்த பாட்டிலில் இந்த இதோட எஃபெக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எரேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு கீழெல்லாம் ஹைட் ஆயிடுச்சு. இந்த இதுவும் ஓரளவு ஹைட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ஹைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மேலே ஒரு நியூ லேயர் அதே மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்றதுல ஆல் லேயர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பார்ட்டை ஆல்ட் ஹோல்டு பண்ணி சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதை சாம்பிளாக எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கர்சரில் அந்த பார்ட் இருக்கும். இதை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஹைட் ஆயிடுச்சு. அண்ட் அதே தான் இங்கேயும் இதை சாம்பிள் எடுத்துட்டு இந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்தா நமக்கு இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தட் இப்போ பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே வந்து கிரேடியன்ட் லேயர் போட போகிறோம். தட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரேடியன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த கிரேடியன்ட் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இந்த மாதிரி, அதாவது பியூர் ரெட் இல்லாமல் கொஞ்சம் இந்த கலருக்கு வச்சுக்கிறேன். அண்ட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பியூர் ஒயிட் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டான ரெட் வச்சுக்கிறேன். அண்ட் இதோட ஒப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 100 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கலர் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ரேடியல் கிரேடியண்ட்டாக மாற்ற போகிறோம். தட் இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு அந்த டார்க் கலர் வந்துட்டு சுற்றி லைட் கலர் வந்துருச்சு. இதை ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரிவர்ஸ் அப்படின்றத செக் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி வந்துடும். அண்ட் இதோட ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கிரேடியன்ட் டூலை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் டூலை பிக் பண்ணாலே நமக்கு இந்த இது வந்துடும். அண்ட் இதை எங்கே வைக்கணுமோ இந்த மாதிரி வச்சுட்டு அண்ட் இது வந்து அந்த ஒயிட் ஸ்ப்ரெட் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. அண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிரேடியண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பிளாஷ் எல்லாம் பேக்ரவுண்டில் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. நம்ம மீதி எல்லாம் கண்டென்ட் முடிச்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்ட்ராபெரி வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டுட்டு சைஸை ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இதை இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிட்டேன். இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு லேயராக முன்னாடி வரும். லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிட்டேன். அதாவது இந்த மெயின் ஸ்பிளாஷ் இமேஜ் கொடுத்தோம்ல அதுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் ஐகான் கிரியேட் பண்ணிட்டு பி கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துட்டு நார்மலான ஒரு சாஃப்ட் பிரஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட சைஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல லைட்டாக ரேஸ் பண்ணிக்கிறேன். தட் நமக்கு இந்த இதோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம மெயினான டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் ஸ்ட்ராபெரி ட்ராக் பண்ணி போட்டு இதை நல்லா சைடில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆங்கிளை ரொட்டேட் பண்ணி இப்படி தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அதே இதை டூப்ளிகேட் பண்ணி ஆல்ட் ஹோல்டு டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல இந்த இதை மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கட்டும், அது மேலே இருக்கட்டும். இப்போ ஒரு இதுக்கு நம்ம பிளர் கொடுக்கலாம். இது கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சைடில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இப்படி பிளர் கிடைக்கும். இப்படி வச்சேன் அப்படின்னா நமக்கு இப்படி, அதாவது மேலேருந்து விழுகிற மாதிரி அந்த மாதிரி சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கிறேன் பிகாஸ் இது சைஸ் சின்னதாக இருக்கனால. அண்ட் இதே மோஷன் பிளரை ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த ஸ்ட்ராபெரி மேலேயும் போட்டுக்கிறேன். இந்த மோஷன் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பபிள் பேக்ரவுண்ட். அதை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பேக்ரவுண்டை இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் ரெடி பண்ணணும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு அண்ட் அகைன் இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எரேஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதுக்கு ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஷார்ப் எட்ஜ் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து கீழே உள்ளதுக்கு மாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு இதோட ஷார்ப் எட்ஜஸ் லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். தலைகீழ போட்டிருந்தேன், இப்போ நான் மாற்றி போட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. 3 லேயருமே ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் E கொடுத்துக்கிறேன். தட் நமக்கு ஒரே பேக்ரவுண்ட் லேயராக வந்துடும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே போட்டுட்டு இதோட பிளெண்ட் மோட ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஓவராலாக ஃபுல்லாகவே நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது. இதை எரேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நமக்கு எங்கெங்கே தேவையில்லையோ அங்கே எரேஸ் பண்ணிக்கலாம். த பர்ஃபெக்ட் சம்மர் ட்ரிங்க் 100% பர்ஃபெக்ட் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்றதுல ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்கல அப்படின்னா ரெட் கலர் டெக்ஸ்ட் சுத்தமாக விசிபிலிட்டி இருக்காது. இந்த மாதிரி விசிபிலிட்டி இல்லாத கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்குறது இது ஒரு வகையான கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒயிட் கலர் கொடுத்தா நமக்கு தெளிவாக தெரியும். இதோட ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கேன்னா இது சம்மர் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகணும். பார்த்தோன்னே சம்மர் ட்ரிங்க் அப்படின்றது தான் தெரியணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இது ஏதோ சொல்ல வராங்க மெசேஜ் அப்படின்றது தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப் போட்டேன், ஒயிட் ஸ்ட்ரைப் போட்டுட்டு அதில் ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்றத என்ன ஃபாண்ட்டில் எழுதிருக்கேன்னா
டேப் எரிஸ்ட் அப்படின்ற ஃபாண்ட்டு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் ரெஸ்டான எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டில் எழுதிட்டு இதில் வந்து கீழே இந்த இடத்துல ஸ்ட்ராபெரின்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ட்ராப் ஷேடை கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸில் ஸோ இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன் ப்ரஷ்ஷை. அண்ட் சைஸ் சின்னதாகவே வச்சுட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். அண்ட் இதோட ஒப்பாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஐக்கான்லாம் போட்டுட்டேன். அண்ட் இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ தட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு இதை கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டேன். அண்ட் கலரைஸ் செக் போட்டுட்டு இந்த லைட்னஸ் லெஃப்ட் சைடில் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு இந்த லைட்டாக இருக்கிறதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரைட் சைடில் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு டார்க்காக இருக்கிறதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எங்கெங்கே தேவையில்லையோ அங்கெல்லாம் வந்து மைல்டாக எரேஸ் பண்ணணும். ஸோ தட் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இதோட ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டியை மேலே ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 24 வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கே எரேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைட்லேயும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேவையில்ல, கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மைல்டாக தெரிஞ்சாலே போதும். அண்ட் ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்ம கேமரா ஃபில்டர்லாம் கிரியேட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் டாப்பில் ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் லோட் 3D லைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிறிஸ்ப் வார்ம் லுக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வார்மாக இருக்கும். அண்ட் இதோட ஃபில்லை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் நிறைய டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.